பழம் தான் கொஞ்சம் பெருசா இருக்குது. மொத்தமா இருக்கிறதே பார்த்தா ஒரு 20 சோள தான் இருக்கும் போல இருக்குது. வேஸ்ட் ஃபெல்லோ. சோத்து மாட்டுக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு புளிய மரத்துக்கு போயிட்டு வந்துட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு புளி ஏறிய உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டா என்ன ஸ்கூல் படிக்கிறா சாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. தொண்டமங்கலத்தில் தான் படிக்கிறா. தீபஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறா. 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. இப்போ மணி காலையில் 6 மணி ஆகுது. காலையில் வந்து பட்டு பெருக்கிறாங்க. பூவெலாம் எங்கே கீரிய? ஓ, இப்போ அது மொட்டா இருக்குமா? என்ன சொல்கிற? காலையில் ஆனால் அது பூக்காதா? பூக்காது, 10-11 மணிக்கு தான் விரியும். மொட்டை தான் இருக்கும். பூவா சாப்பிடலாமா? சரி, சாப்பிடலாம். சுடுது இருறா. சுடுது வச்சுனே, சுடுது. அக்கா எப்படி இருக்க? சாப்பிடு, பிடிச்சின்னு சாப்பிடு. வச்சன் சிந்தாம சாப்பிடு. நீ குட் பாயா பேட் பாயா? நல்ல பையன் தானே நீ? கே சிந்தாம சாப்பிடு. சாப்பிடு. கே சிந்தாம சாப்பிடு. இப்படி கை வச்சு சாப்பிடு. சிந்தாம கை வச்சு சாப்பிடு. சிந்தாம சாப்பிடணும்னு தான் கையே வச்சுக்கிறாங்க. அதை தூக்கி அங்க வைக்கணும்னா கீழே அப்படிதான் அப்படிதான். இறக்க கூடாதுன்னா இப்படி வச்சு சாப்பிடு. சீக்கிரமா சாப்பிடு. இன்னும் இவ்வளவு தூரம் இருக்கு பாரு. சூப்பர் சிந்தாம. அவ்வளோதான்டா, சூப்பர்ரா. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு புளிய மரத்துக்கு போயிட்டு வந்துட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு புளி ஏறிய உட்காந்துட்டேன். இப்போ காலையில் பட்டு வந்து ஹோட்டலுக்கு போனால் வச்சுக்கோங்களேன், நான் காலையில் போயிட்டு புளிய மரத்தை உருகிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவான். இவர் காலையில் அவங்க ஹோட்டலுக்கு போகிறதில்ல. நான் காலையில் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து புளிய மரத்துக்கு போயிட்டு வந்து மதியம் சாப்பிட்டுட்டு இந்த புளி ஏறிய உட்காந்துருக்கேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, ஹோட்டலுக்கு போகாமல் வந்து இவங்க புளிய மரத்துக்கு தான் போகிறாங்க. செம்ம டயர்டாக இருக்கும். அது அவருக்கே தெரியும். இவர் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தாருன்னா அப்படியே வந்து படுத்துடுவார். நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து புளிய மரத்துக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இந்த புளி ஏறிய உட்காந்துட்டேன். அப்படியே படுத்துருவேன். நீங்களா பட்னியாக தான் இருப்பீங்க. அப்புறம் நீங்களாம் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க. சரி, நீ டயர்டாக தான் நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? சரி, ஆளுக்கு ஒரு படத்தை வாங்கி சாப்பிட்டுலாம் நான் சொல்லுவேன். நான் வேணான்னு சொல்லுவேன்ல. இந்த இப்போ நான் வந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்தேன். ஒரு 4 கிலோ புளி அறியும். பட்டு 2 மணி நேரம் இங்கே உட்காரவே மாட்டார். அதுங்காட்டி இடுப்பு வலிக்கும். இது வரைக்கும் பட்டு நீ எத்தனை கிலோ புளி அறிஞ்சிக்கிற சொல்லு? எனக்கு புளி அறிவே தெரியாது. நீ உக்காந்தா மட்டும் 2 மணி நேரத்தில் ஒரு 1/2 கிலோ புளி கூட அறியும். நான் அறிஞ்சது கிடையாது தான். நான் அறிவேன்னு சொல்லதே கிடையாது உங்ககிட்ட. எனக்கு தான் புளிவே அறிய தெரியாது. நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் இத்தனை கிலோ அறிஞ்சேன் அத்தனை கிலோ அறிஞ்சேன்னு? நான் அறிய மாட்டேன்னா, எனக்கு அறிய தெரியாது. நான் அறிய மாட்டேன். நான் 2 மணி நேரத்தில் 4 கிலோ புளியாவது அறியும். சரி, இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு? அவார்டு கொடு. நீ அறி. உனக்கு அறிய தெரியுதுல, நீ பின்ன அறியணும் தான். எனக்கு அறிய தெரியாது தான். நான் எப்படி பண்ணுவேன்? சரி, நீ போய் சாப்பிடு போ. நான் சாப்பிட்டேன். இப்போ நான் உளுந்து வாங்க போனோம். நீமான் வண்டி எடுத்துன்னு போனால் நான் எப்படி வாங்க? இதோ இங்கே தாண்டி போகிறேன். எங்க? சின்னதுனா பால்வடி பக்கத்தில். ஓ, அவங்க தரேன்னாங்களா புளி? நான் நேற்று என்ன சொன்னேன், சாம்பார் வச்சுட்டு எனக்கு வந்து 10 முட்டை வரணும் தானே. 10 முட்டை வைக்கிறாங்க உனக்கு. எனக்கு சாம்பார் வச்சா 4 முட்டை வேணுமா? 4 முட்டை இல்லை, 2 முட்டை 4 10 போட்டு தோசைக்கல்ல பண்ணணும்னா. ஏன் உனக்கு இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் மாங்காய் துவையெல்லாம் இறங்காது? உனக்கு 4 முட்டை. சாரி, 4 சாப்பிட்றதுக்கே பிடிக்கலப்பா. பிடிக்காது உனக்கு? இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து மாங்காய் துவையல் கேரட் பீன்ஸ் பொரியல் கிளிப்பட் சாம்பார். அம்மா வந்துட்டாங்க. அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ், மதியம் லஞ்சு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்துட்டேன்.
இப்போ வந்து ஒரு 2-3 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அரியோத் வந்து வெளியில் விளையாடிட்டு இருக்கான். அதனால் இங்கே வந்து உட்காந்துட்டு அவனை பார்த்துட்டு இருக்கேன். என்னென்ன கொஸ்டின்னா, கொஞ்சம் கோல்டு வந்து அதிகமாக இருக்குது எனக்கு. என்ன கொஸ்டின்னா, வனஜா வந்து என்ன ஊர் அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவள் வந்து சேலம் தான், அவள் சேலத்தில் தான் இருக்கா. அப்புறம் கமெண்ட் வந்து நானும் சேலத்தில் தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. மேட்டூரில் இருக்கீங்க. நான் வனஜா வந்து மேச்சேரியில் இருக்கா. அதுக்கப்புறமேட்டா சித்திக்கு வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க. அவங்க சார்பாக வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா வச்சன் வந்து விளையாடுறான். ஸோ அதனால தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டா என்ன ஸ்கூல் படிக்கிறா சாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. தொண்டமங்கலத்தில் தான் படிக்கிறா. தீபஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறா. 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. நெக்ஸ்ட்டு வந்து வத்சனை ஸ்கூல் சேர்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. வத்சனை வந்து ஸ்கூல் சேர்க்கணும். 3.5 வயசில் தான் சேர்ப்போம். அதுக்கப்புறமேட்டா ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின். மொட்டை ஏன் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. மொட்டை வந்து அடிக்கணும். ஆடி மாதம் வந்து அடிக்கணும். ஆடி மாதம் எப்போ வரும்? ஜூலையில் வரும். ஜூலையில் வந்து கண்டிப்பாக மொட்டை அடிச்சிரும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் நானும் பட்டும் சேர்ந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுவோம். அந்த ப்ரெக்னன்சி பற்றி, டெலிவரி பற்றி அதெல்லாம் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறேன். ஃபோன் கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ அடுத்தது வந்து ஒரு பெரிய பலாப்பழம் இருக்குது. அதை நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணி அதை சாப்பிடுவோம். அந்த நெக்ஸ்ட் அதுதான். நாடா எண்ணெய் பாட்டில் அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன். எங்கன்னா ஊற்றி கவுக்கு போகிறா. 6 லிட்டர் ஆயில் வேற ஓரமாக வச்சு இது பண்ண. தார்னேஷ் அவினாஷ்லாம் போயிட்டு வீட்டில் விட்டு வரும்போது அக்கா வீட்டு எதிரில் அவங்க வந்து பலாப்பழம் கொடுத்தாங்க. அது இப்போ வந்து கட் பண்ணி சாப்பிட போகிறோம். பெரிய பலாப்பழம் தான். பட்டுக்கு கையும் கம்முன்னு இல்லை, வாயும் கம்முன்னு இல்லை. இது வந்ததுலேருந்து அரி 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 அழிச்சிடணும். 4 கிலோ நல்லா இருக்கு. என்னத்த அழிக்க போற? பலாப்பழத்தை. ஏன் அவ்வளோ பழமா இது? ஆமாப்பா, பழம் தான் பண்ணி இது. என்ன அரிஞ்சு உள்ள இறங்கினே இல்ல, பழம் தான் கொஞ்சம் பெருசா இருக்குது. மொத்தமா இருக்குதே பார்த்தா ஒரு 20 சொல்ல தான் இருக்கும் போல இருக்குது. வேஸ்ட் ஃபெல்லோ. சோத்து மாடுக்காது. சோத்து மாடு. சோத்து மாடு ஒண்ணுமே இல்ல உள்ள. சாமி எவ்வளவுதான் அரிஞ்சு வச்சிருக்க? 10 கூட அறியல எண்ணி. பாதி பலாப்பழம் எல்லாம் சாட்டாச்சு. என்னது சாட்டாச்சு? இதோ 5 கொட்டை சாட்டுக்கிறோம். பாதி பலாப்பழத்துல 10 சொல்ல கூட இல்ல. பாக்குறதுக்கு பெருசா இருக்கு, பட் உள்ள சொல்ல வந்து இல்ல. அந்த முள்ளு நெருங்க இருந்தாலே